வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு 13/3/2026 எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை. வாங்க, சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. பாருங்க, இங்க இன்னைக்கு வந்து நம்ம எட்டயபுரம் வெள்ளிக்கிழமைங்க ஆட்டு சந்தை, செம்மறி ஆட்டு சந்தை. இந்த இதுல வெள்ளாடு வந்திருக்கு பாருங்க. மொத்தமா இருக்குங்க செம்மறி குட்டி மொத்தமாவும் இங்க விற்பனை பண்றாங்க. மொத்தமாவும் வியாபாரம் நடக்குங்க. இங்க பாருங்க செம்மறி குட்டி. அப்புறம் இங்க பாருங்க வெள்ளாடு நிறைய இருக்கு, குரால் ஆடு இருக்கு. எட்டயபுரம் கொடியாடு, எட்டயபுரம்னாலே கொடியாடு தான் நிறைய இருக்கும். இங்க பாருங்க கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து இங்க வெள்ளிக்கிழமை சந்தை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நானும் காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஆனா அப்பவும் வியாபாரம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அதிகாலையிலே காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சந்தை வந்து காலி ஆயிடுச்சு. இங்க பாருங்க பாருங்க ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி வியாபாரம் நடக்கு. எல்லாம் பின்மாரி கொண்டு வந்துருக்காங்க, குட்டியோட கொண்டு வந்துருக்காங்க. பாருங்க பாருங்க, ஜாமுன பெரிய ஆடுங்க, ரொம்ப நல்ல சூப்பரான ஆடுங்க இருக்கு. எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு வந்து வெள்ளாடுங்க சும்மா சூப்பரான பெரிய கட்டாங்க. பெரிய 2 கட்டா பாருங்க, அருமையான கட்டாவா இருக்கு, சூப்பரா இருக்கு. வியாபாரம் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. பாருங்க, இங்கெல்லாம் ஆடுகள் நிறைய வந்துருக்கு. பாருங்க, இங்க ஆடுகள் அதாவது மறிகளா வச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க, வேலை பேசுறாங்க. வியாபாரம் சூப்பரான கடாவா இருக்குங்க. அப்புறம் இங்க பாருங்க, பாருங்க இங்க வந்து கிடாமரிங்க, நல்ல கிடாமரில அழகான கிடாமரில கொண்டு வந்திருக்காங்க. செம்பரில பொட்டாடு, ஒரு மயிலம்பாடி, 2-3 பொட்டாடு இருக்கு, ஒரு மயிலம்பாடி இருக்கு. பாருங்க, அருமையான கிடா மாதிரிங்க, சும்மா சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அப்புறம் பாருங்க, இங்க ஒரு தட்டி காடி, நம்ம ஆடு தீவனம் போடுறதுக்காக காடி வாங்கி வச்சிருக்காங்க. 4 அடி நீளமுள்ள காடிலாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆடு வளர்க்குறவங்க வந்து ஆடு தீவனம் போடுறதுக்காக அந்த காடி வாங்கி வச்சிருக்காங்க விலைக்கு. பாருங்க, நம்ம வெள்ளாடுல பாருங்க சூப்பரான 2 கிடாமரி இருக்குங்க. அருமையான ரெட்டை குறுக்கு அப்படிங்கிறாங்க. அருமையான குட்டிங்க. அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் என்னன்னா, ரெட்டை குறுக்கு ஆடு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ஆடு வந்து கறி நல்லா இருக்குமா. பாருங்க, நம்ம புளிப்பிரிச்சுக்காரங்க தான் சொல்றாங்க. ஆடு விஷயத்த நிறைய அவங்க சொல்றாங்க. பாருங்க, 2 கிடா மாதிரி வியாபாரத்துக்காக வெளியே வச்சிருக்காங்க பார்வைக்காக. அழகான ரொம்ப ரொம்ப கொடியாட்டு கிடாருங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. தம்பி வந்து கருத்தப்பாண்டி, நம்ம எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஆடு புலிக்குறிச்சி, நம்ம விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி இருக்கீங்க. ஆமா, ஆடு வந்து என்ன எல்லாமே இது என்ன இருக்கு? எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு. எட்டயபுரம் கொடியாடு. ஆமா, ஒரிஜினல் கொடியாடு கொண்டு இருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு குட்டி இருக்கு உள்ள? 42 குட்டி இருக்கு. 42 குட்டி. ஆமா, பாருங்க, அருமையான வளப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. புளியம்போர் நல்லா எல்லாம் அருமையா இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அருமையா வளர்த்துருக்காங்க. நம்ம புலிக்குறிச்சிக்காரங்களானே ஆடு வளர்க்குறது நம்ம ஃபேமஸ்ங்க. இது எவ்வளவு சொல்றீங்க ஜோடி? 25 ரூபா சொல்றாங்க. கேள்வி கேட்கறாங்களா? 21 ரூபா கொடுக்கலாம். 20 ரூபாய் கேட்கறாங்க, 21 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டுப்படியான விலை வந்து கொஞ்சம் கட்டுப்படியான ரேட் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபைனலா 21 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கருத்தப்பாண்டி. நம்ம பாருங்க, நல்ல புளியம்போர் ஆடு, கொடியாடு ஆடு அருமையா இருக்கு பாருங்க. ஆமா, நம்ம குவாலிட்டியான ஆடு அப்படிங்கிறாங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில இன்னைக்கு வந்த ஆடுல ரொம்ப டாப்பான ஆடு அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 42 ஆடு இருக்கு.
ஆமா எல்லாமே காயடிச்சு குட்டி நல்ல கிடா குட்டி வளர்ந்து நல்ல அருமையா இருக்கு. இது எவ்வளவு இது எத்தனை நாள் ஒரு பல்லு போட்டு பல்லு சேர்ந்துருக்கா? பல்லு போல இளம் குட்டி. அப்ப இளம் 6 மாசம் குட்டி. நல்லா அருமையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. நம்ம அந்த அண்ணன் வந்திருக்காரு புலிக்குறிச்சி அண்ணன் பாருங்க. இது எல்லாமே புலிக்குறிச்சி ஏரியா தான் பாருங்க. வியாபாரி ஆளுங்க எல்லாம் பாருங்க. இது நம்ம புலிக்குறிச்சி தாங்க, விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சியில இருந்து வந்தவங்க தான். இதுல ஒரு 60 கிடாமரி தான் இருக்கு பாருங்க. எல்லாம் இது சின்ன ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கும். எல்லாம் குட்டிகளா கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க வளர்ப்பு கேட்ட குட்டிங்க, அருமையான குட்டி. போய் வளர்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல நல்ல அழகான பெரிய பெரிய வந்துடும் பாருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம சந்தையிலங்க மேலூர் ஒரு நண்பரை வந்து பார்த்தா நம்மளை பார்த்து மனோ டிவி நீங்க யூடியூபர் அப்படின்னு கை கொடுத்தாரு. நம்ம உங்க சேனல்ல நிறைய பார்த்துருக்கோம், மேலூர் இருந்து வந்திருக்கோம், உங்க சேனல்ல வீடியோ நிறைய பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வெளி ஊர்லேருந்து இங்க நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு வர்றாங்க. அதனால சந்தைகளுக்கு நல்ல கூட்டங்கள் அதிகமா வருது. அன்னைக்கு எல்லாம் ஒரு ஆளு சென்னையில இருந்து வந்து ஒரு 100 குட்டி வந்து வாங்கிட்டு போறாரு. எட்டயபுரம் சந்தை பெரிய 4 நாள் சந்தையில அவரு கிட்டத்தட்ட 100 வெள்ளாடு குட்டி வாங்கிட்டு போறாரு. பெரிய ஈச்சர் வண்டியில. இது எல்லாமே பாருங்க, இதுலயும் 10-20 குட்டி இருக்குங்க கிடாமரிகள். பெரிய அருமையான கிடாங்க, சூப்பரான கிடா வந்துருக்கு நம்ம சென்டர்ல பாருங்க. அண்ணன் வந்து என்ன பேருன்னு அர்ஜுனன். ஆமா அர்ஜுனன் நம்ம மகாபாரதத்துல வருவாரு அந்த மாதிரி அந்த கேரக்டர் வர்றாரு அர்ஜுனன். அண்ணன் எங்க இருந்து வந்திருக்கீங்க? புலிக்குறிச்சி, நம்ம விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மாவட்டம் புலிக்குறிச்சி. ஆமா ஆடு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா என்ன இது என்ன ஆடுனே? கொடியாடு, எட்டயபுரம் கொடியாடு கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே கிடாமரி. ஆமா எத்தனை குட்டி இருக்குன்னு உள்ள? 15 குட்டி இருக்கு. ஆமா என்ன வேலை சொல்றீங்களா? எப்படி ஜோடி 28 ரூபா. நம்ம கேள்வி எதுவும் கேட்கிறாங்களா? கேள்வி கேட்கிறாங்களா? 20 ரூபாய் கேட்கறாங்க. கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க அருமையான குட்டியா. இது எவ்வளவு நாள் குட்டி இருக்குன்னு? எவ்வளவு நாள் குட்டி? ஒரு எத்தனை மாசம் குட்டி? 10 மாசம். ஆமா இது அப்ப இளம் குட்டியா இருக்கும். ஒரு 6 மாசம் 7 மாசம் குட்டியா இருக்கும். பாருங்க ஒரு 15 குட்டி 15 கிடாமரியில் கொண்டு இருக்காங்க. அண்ணன் வந்து நம்ம அர்ஜுனன் கொடியாடு எல்லாமே எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாடு கொண்டு இருக்காரு பாருங்க. நல்ல ஒரு 6 மாசம் கிடாமரிங்க, எல்லாம் இளம் குட்டி, வளர்ப்புக்கு நல்ல அருமையான குட்டி கொண்டு இருக்காரு. ஆமா பாருங்க எல்லாமே நம்ம எட்டயபுரம் கொடியாடு சூப்பரா ஒரிஜினல் ஆடு கொண்டு இருக்காரு. ஜோடி வந்து கேள்வி கேட்கறாங்க, கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமா எட்டயபுரத்துக்கு நம்ம சந்தைக்கு நம்ம இருந்த ஆடுங்க நம்ம புலிக்குறிச்சியில இருந்து அர்ஜுனன் விழுந்திருக்காரு. தம்பி எங்க இருந்து இருந்தீங்க? விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சியில வந்திருக்கோம். பேரு உங்க பேரு? பொன்வேலன். அவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்துல இருந்து நம்ம பொன்வேலன் புலிக்குறிச்சி ஊர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு ஆடு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க ஆடுல என்ன மாதிரி ஆடு கொண்டு வந்தீங்க தம்பி? கொடியாட்டு குட்டில கிடா குட்டி காயடிச்சு குட்டி. ஆமா கொடியாட்டு குட்டில கிடா குட்டி கொண்டு வந்திருக்காங்க. காயடிச்சு குட்டி ஒரிஜினல் நம்ம எட்டயபுரம் கொடியாடு கொடி கொண்டு வந்திருக்காங்க. கொடியாட்டு குட்டி. இது எத்தனை குட்டி இருக்குன்னு உள்ள? 50 குட்டி இருக்கு. பாருங்க எல்லாமே நம்ம இளம் குட்டிகளா இருக்கு. எல்லாமே இது எவ்வளவு நாள் இருக்கும்? எத்தனை மாசம் இருக்கும்? 6 மாசத்துல இருந்து 7 மாசத்துக்குள்ள. ஆமா பாருங்க அருமையான 3 நாள் வளர்த்தா 3 மாசம் இதோட நல்ல அருமையான விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் கொடியாடு சூப்பரான ஆடுங்க. பாருங்க நம்ம கலர் குட்டிகள் எட்டயபுரத்துல நம்ம வந்த ஆடுல நல்லா இது ஒரு சூப்பரா இருக்கு. விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சியில இருந்து அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி இருந்து பொன்வேலன். ஆமா பொன்வேலன் தம்பி கொண்டு வந்திருக்காங்க. வேற யாரும் சொல்றீங்க? ஜோடி 27 ரூபாய். ஆமா கேட்கிறாங்க. ஒரு குட்டிக்கு 500 23 ரூபா கொடுக்கலாம். ஆமா குட்டிக்கு 500 கூட கொண்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அருமையா இருக்கு பாருங்க.
அங்க பாருங்க உள்ள கருத்த குட்டியில கருத்த கடாலா இருக்கு பாருங்க. சுத்த கருப்பு எல்லாம் இருக்கு, எல்லாம் மிக்ஸ்ல இருக்கு. அப்படியா? அப்ப மொத்தமாவும் கேட்டா கொடுப்பீங்க? மொத்தமாவும் கொடுக்கலாம், சில்லறையாவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம பாருங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அருமையா இருக்கு பாருங்க. குட்டிகளை பார்த்து நல்ல தரமா இருக்குங்க பாருங்க. பாருங்க எல்லாமே சூப்பரான அது நல்ல கலரான குட்டிகளா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு எட்டாயிரம் கொடியாடு, கொடி ஒரிஜினல் நாட்டு கொடியாடு அப்படிங்கிற எல்லா கலர் இருக்கு பாருங்க. எல்லா விதவிதமான பாருங்க. பியூர் ஒயிட், வெள்ளை, சுத்தமான வெள்ளை இருக்கு, சுத்தமான கருப்பு இருக்கு, புளிம்போர் கலர்ல இருக்கு, சுத்த செவலை பாருங்க, ஒத்த மரம், எல்லா குட்டியும் மிக்சிமா இருக்கு. அருமையா இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆடுங்க செம்பரி, சரியான கடா கொண்டு வந்திருக்காங்க அண்ணாஜி. அருமையான சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம அண்ணன் பேரு என்ன? பேர் ஒரு கோபிச்செல்வம். கோபிச்செல்வம். கோபிச்செல்வம் வந்து நம்ம எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? நாங்கள் அருப்புக்கோட்டை புலிக்குறிச்சி. அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. பாருங்க அங்க நெத்தியாவரத்துக்கு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு ஆடு எல்லாமே கெடாமரி. என்ன எல்லாமே கிடாம எல்லா கெடாமரி என்ன மாதிரி ராகண்ணா இது? என்ன இது இப்போ கொடியாடு இருக்கு, கொடியாடு நாட்டாடு இருக்கு. கொடியாடு நாட்டாடு. ஆமா, 2 ஆடு கலந்து இருக்குண்ணே. 2 ஆடு கலந்து இருக்கு பாருங்க. எத்தனை ஆடு இருக்குங்க? இது மொத்தம் 43 இருக்குண்ணே. எல்லாமே நம்ம கெடாமரி, அதாவது ஒவ்வொரு ரகத்துல இருக்கு. சின்ன குட்டில இருந்து ஒரு வளர்ந்த குட்டி வரைக்கும் ஒரு 2 மாசம் குட்டி, 3 மாசம் அப்படியே எல்லா 2 மாசம் 3 மாசம் மாதிரி குட்டிகள், 6 மாசம் குட்டிகள் அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, சின்ன குட்டியில இருக்கு. இது எப்படி விலை எப்படி எந்த மாதிரி சொல்றீங்க? ஒரு குட்டி ஒண்ணு 6500 வரும். 6500. ஆமா, சின்ன குட்டி. குட்டியை பொறுத்து குட்டியை பொறுத்து வந்து அப்படி கடை வந்து 10,000 13,000 வரும். கடை பெரிய கொஞ்சம் பெரிய ஒரு வளர்ந்த கடை வந்து ஒரு 10,000 13,000 மாதிரி கடை வருமுங்க. இது வந்து எல்லாமே நாட்டாடு கொடியாடு அப்படி சார்ந்து வச்சிருக்காங்க. ரகம் வந்து சின்ன சின்ன 2 மாசம் குட்டில இருந்து 6 மாசம் 7 மாசம் குட்டி வரைக்கும் வச்சிருக்காங்க. அருமையான கடை இருக்கு, சூப்பரா வளர்த்துருக்காங்க பாருங்க. இதுல எத்தனை ஆடு இருக்கு? மொத்தம் 43 இருக்குண்ணே. மொத்தம் 43 கடை மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாமே எல்லா கடை மாதிரி பாருங்க. எல்லாம் நல்ல கலரா இருக்கு பாருங்க. சுத்தமான நல்ல வெள்ளையில இருக்கு, அப்புறம் செவ்வள கலர்ல கருப்பு, அப்புறம் ரத்த குறுக்கு பாருங்க. இந்த காடெல்லாம் இந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு அருமையான கடை. இதெல்லாம் ஒரு 7-8 மாசம் இருக்குமாண்ணே? 8 மாசம் 8 மாசம் குட்டி பாருங்க. அருமையா இருக்கு பாருங்க. இது வந்து எவ்வளவு குடுக்குறீங்க? ஒரு ரேட் அனுசரிச்சு லாஸ்ட் வந்து ஒரு குட்டி 5 கொடுத்துருவோம். குட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நிம்மதி ஆள் வருவாங்கண்ணே. நிம்மதி வரணும். நாங்க அது நைட்டு வந்துட்டோம். ஆமா, நிம்மதி ஆள் சர்ச் பண்ணணும். இன்னைக்கு நாளைக்கு அவர் அவங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்க வந்து இருந்து வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. நாங்க 100 உறுப்பு கொண்டு வருவோம். ஒரு ஆளு வந்து ஒரு வியாபாரி வந்து ஆமா வித்துருவோம். அழகா வித்துறாங்க. வாரம் வர்றாங்க. அண்ணன் வந்து அவர் பாருங்க. இங்க செம்பரி குட்டிகள்லாம் நிறைய இருக்குங்க. இங்க ஒரு 10 குட்டி செம்பரி குட்டி இருக்கு பாருங்க. ஒரு 3 5 8 குட்டி இருக்குங்க. வியாபாரம் பாக்குறாங்க. ஆமா, அதே நம்ம புலிக்குறிச்சில இருந்து தம்பி பொன்வரன் 6 மாசம் குட்டினா ஒரு 4 மாசம். இது வந்து 4 மாச குட்டி. அதோட இளமையான குட்டி. ஆமா, அது பெரிய சைஸ். வளர்த்து கேட்ட குட்டி அது 3 மாசம் மாத்திரம். இது 6 மாசம் ஆகும் வளர்த்து. இது 6 மாசம் அப்படிங்கிறாங்க. நல்ல குட்டியா இருக்கு. அருமையா. இதுல எத்தனை குட்டி இருக்கு தம்பி? இது 30 குட்டி இருக்கு. 30 குட்டி பாருங்க. நம்ம 4 மாச குட்டி 30 குட்டி உள்ள இருக்கும் பாருங்க. இது என்ன ரகம்? இது கொடியாடு. எல்லாமே கொடியாடு. எட்டாயிரம் கொடியாடு எல்லாமே இருக்கு பாருங்க. இது எவ்வளவு சொல்றீங்களா? சரிங்க, ஜோடி 16 ரூபாய் சொல்றோம்ல. சரி, 16 ரூபாய் கேட்கறாங்க. 500 சேர்த்தா கொடுக்கலாம். 500 ரூபாய் சேர்த்தா கொடுக்கலாம் அப்படின்னா எல்லாமே அந்த 500 பக்கத்துல நிக்கி முடியும். வியாபாரம் இன்னைக்கு 1000. அருமையா இருக்கு. அன்னைக்கு பாருங்க நம்ம வெள்ளிக்கிழமை சந்தைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து புலிக்குறிச்சியில இருந்து பொன்வரன் தம்பி கொண்டு வந்திருக்காங்க. விதவிதமான ரகத்துல ஆடு கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு பெரிய சைஸ்ல கொண்டு வந்திருக்காரு, சின்ன சைஸ்ல கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு 100 ஆடு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. வாரம் அவர் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நம்ம எட்டாவது சந்தைக்கு வந்து வியாபாரம் பண்றாங்க. நம்ம பொன்வரன் புலிக்குறிச்சியில இருந்து தம்பி பொன்வரன் பாருங்க. அருமையான ஆடாக வந்திருக்காங்க. எல்லாம் குட்டிகளா இருக்கு. எல்லாமே கலரு நல்ல எட்டாவது நாட்டு கொடியாது. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எலும்பு நல்லா தெளிவா இருக்கும். எலும்பு நல்லா தெளிவா இருக்கும். அப்படி பாருங்க. ஆடுல பாருங்க எத்தனை விதமான இதெல்லாம் இருக்கு பாருங்க.
நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள தம்பி சொல்றாங்க. ஆமா, அதை பத்தி ஆடு வளர்க்கறவங்களுக்கு தான் தெரியும். வளர்க்கறதான் பெருசு. வளர்க்கறதான் பெருசு. யாராலும் வாங்கலாம். வளர்க்கறதான் பெருசு. வளர்க்கறதான் பெருசு. ஆமா, அந்த ஆடுலாம் இருக்கும். முதலாளிதான் பெருசு. அந்த அந்த ஆடு வளர்க்கறத புலிக்குறிச்சிக்காக ரொம்ப ஃபேமஸ். 3 மாசத்துல ஆடை உண்டு பண்ணி வளர்த்துறாங்க. நல்லா வளர்த்து ஆடு. சரி, எல்லாமே ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டிகள் அவ்வளவுதான் இருக்கணும். என்ன 3 மாசம் 4 மாசம். அண்ணன் பேர் என்ன பேரணும்? ரவி. ரவி அண்ணன் வந்து நம்ம புலிக்குறிச்சில இருந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த எல்லாம் எவ்வளவு சொல்றீங்களா விலை? ஜோடி 15,000 ரூபாய்க்கு. நல்ல தரமான குட்டிங்க, அருமையான குட்டியா இருக்கு. ஒரு இளங்குட்டியில் பல்லுப்படாத குட்டி. என்னண்ணே பல்லு இளங்குட்டி எல்லாம் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. வளர்ப்பு ஏற்ற குட்டி. அண்ணன் நீங்க அருப்போட்டுல இருந்து அண்ணன் கார்த்திக், அவரும் ஆடு கொண்டு வந்திருக்காரு. ஆடு எங்க நிக்கினே? இந்த பின்னாடி நிக்கி பாத்தீங்களா, அவரு ஆடு பின்னாடி நிக்கி. அவரும் நல்லா கிடா மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. அழகான ஜோடி 12,000. அவங்க எல்லாமே ஒரிஜினல் நாட்டு எட்டியாபுரம் நாட்டு ஒரிஜினல் கொடியாடு குட்டி அப்படிங்கிறாரு. ஃப்ரீ டெலிவரி, எங்கனாலும் ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிறாரு. ஆமா, அப்படி பாருங்க, ஆஃபர்லாம் போடுறாரு அவர். பாருங்க ஆஃபர்லாம் போடுறாரு. நம்ம தீபாவளி ஆஃபர் மாதிரி அவரும் ஆஃபர் போடுறாரு. 40 குட்டி வாங்கினா ஒரு ஆடு ஒரு குட்டி ஃப்ரீ அப்படிங்கிறாரு. டோர் டெலிவரி. எந்த பேர் என்ன சொன்னீங்கன்னு? கார்த்திக். நம்ம அருப்புக்கோட்டை அண்ணன் கார்த்திக். பாருங்க, நம்ம இதுவும் புலிக்குறிச்சி ஆடுதாங்க. நம்ம விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி ஆடு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களும் அண்ணன் வந்து பேர் என்ன பேருன்னு? காளிராஜ். இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. காளிராஜ் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சில இருந்து காளிராஜ். எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கீங்க? 21. இதுல 21 கிடாமரி. எல்லாமே கிடாமரி. எல்லாமே இது என்ன ரகம்? அது எல்லாமே கொடியாடு தானா? எல்லாமே கொடியாடு தான். இங்க வந்து இவங்க எட்டியாபுரத்துக்கு வந்த இவங்க புலிக்குறிச்சிக்கு ஊருக்காரங்க எல்லாமே கொடியாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் நாட்டு ஒரிஜினல் நாட்டு கொடியாடு கொண்டு வந்திருக்காங்க. 21 குட்டி இருக்கு. ஆமா, பாருங்க என்ன விலை சொல்றீங்களோ? ஜோடி 22,000. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 20,000 கேக்குறாங்க. கூட கொஞ்சம் தான் கொண்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா ஜோடி ஒரு 1000 ரூபாய்க்கு சேர்த்து வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அருமையான வளர்ப்புங்க. இதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கு? எத்தனை மாசம் இருக்குன்னு? 6 மாசம் 5 மாசம் அப்படி குட்டி. நம்ம காளிராஜன் புலிக்குறிச்சி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புலிக்குறிச்சில இருந்து வந்திருக்காரு. பாருங்க அருமையான குட்டிகளா வந்திருக்காரு. எல்லாமே கொடியாடு, ஒரிஜினல் நாட்டு கொடியாடு கொடுத்திருக்காரு. ஒரு எத்தனை சுட்டி? 21 குட்டி இருக்கு பாருங்க. பாருங்க, இதுல ஒரு பெரிய கிடாங்க. நல்ல கிடா பாருங்க, நல்ல கருத்த கிடா. அதாவது கருத்த கிடா பாருங்க, நல்ல அருமையான கிடா வச்சிருக்காங்க. பெரிய எட்டியாபுரம் ஆட்சந்தைக்கு அந்த வெள்ளாடுல பெரிய கிடாங்க, புராண கிடா இருக்கு.